ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஒரு பைக் ரைடு தான் போகிறோம். எப்படின்னா, நான் ஊருக்கு லீவுக்கு வந்திருக்கேன். இப்போ இன்னையிலேருந்து நான் வண்டிக்கு கிளம்புறேன். வண்டி பெங்களூரில் நிற்கிது. இங்கேருந்து பைக்லேயே போகிறோம். ஏன்னா வண்டி வந்து இங்கே சும்மாவே நிற்கிது. சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட வரதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகுது. வண்டி ஸ்டார்ட் பண்ண கூட முடியல. அங்கன்னா ஒரு பெட்ரோல் பம்பில் கொண்டு சேஃப்டியாக வச்சலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வச்சுட்டு நம்ம தேவைக்கு வண்டி எடுத்துகிட்டு போவோம். அப்போவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதான் நல்லதாக எனக்கு தோணுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கேருந்து நாகர்கோவிலேருந்து கிளம்புவோம். போகக்கூடிய வழியிலலாம் எப்படி எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் என்னென்னா, மைலேஜ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 58 இந்த R15M வந்து லாங் டிரைவிங் வந்து ஒரு நார்மலாக ஒரு 70-80 போனால் 58 வரை மைலேஜ் வருது. அதை வந்து நான் போட்டிருந்தேன், பழைய வீடியோவில் இருக்குது பாருங்கள். இன்றைக்கும் நம்ம வந்து வண்டி எடுத்து 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் ஒரு சின்ன ஒரு மைலேஜ் ஒன்று அதை போடுறேன். அதை தனியாக இல்லை, இது கூட ஆட் பண்ணி விட்றேன். பார்ப்போம் வாங்க, ட்ரைவிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது அந்த வேலை வந்து நம்ம வீடியோ எடுக்கலை. ஏன்னா அந்த மவுண்டனெல்லாம் உடஞ்சி போச்சு. அதை வாங்கிக்க போகல. இப்போ நம்ம லாரி விளாக்குங்கிறதுனால லாரிக்குள்ளே இது தான் இருக்குது, பைக் விளாக்குக்குள்ளே இப்போ வரல. அதனால் அப்பப்போ எங்கெங்கே நிற்கிறோம், எந்த இடத்துக்கு வந்துருக்கோங்கிற சின்ன சின்ன விளாக்காக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம தொடர்ந்து போயிட்டே இருப்போம். ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து டீசல் போட வந்துவிட்டோம். டெலிவரி பெட்ரோல் பம்பு இது இந்தியன் ஆயில். இங்கே தான் நம்ம ஃபுல் டேங்க் டீசல் அடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். இங்கேருந்து நம்ம மைலேஜ் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்டார்ட் ஆகுது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது, எவ்வளோ மைலேஜ் வருதுன்றது நம்ம கிளியராக இன்றைக்கி செக் பண்ணிடுவோம். ஓகே நண்பர்களே, வாங்க டீசல் அடிக்க போகிறோம். சாரி, லாரி ஓட்டி அதே ஞாபகம் வருது. வாங்க நம்ம பெட்ரோல் அடிக்க போகலாம். நண்பர்களே, சவுண்டு வந்து கட் பண்ணிவிட்டேன். ஏன்னா பாட்டு போட்டிருக்காங்க, காப்பி ரைட் வந்துடும். அதனால சவுண்டு வாய்ஸ் கொடுக்குறேன். என்னென்னா, வில்லுகுரி பெட்ரோல் பம்பு வந்துவிட்டோம். இனி பெட்ரோல் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். இப்போ வந்து நம்ம ஹேண்டில் பார் மாற்றிருக்கோம். இது வரைக்கும் லாங் டிரைவிங் போகலை. இப்போ தான் ஃபஸ்ட்டாக லாங் டிரைவிங் போகிறோம். ஹேண்டில் பார் மாற்றி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. லாங்கு டிரைவிங் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் இதோட மைலேஜ் வந்து அடுத்தது பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு நான் தெளிவாக மைலேஜ் என்ன வருதுங்கிறது டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ ட்ரிப் 1 ட்ரிப்பு 2 எல்லாம் வந்து அப்படியே 0 பண்ணி விட்டுக்கலாம். அப்புறமா மைலேஜை நம்ம கரெக்டாக செக் பண்ணிக்கிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம கிளம்பலாம். நண்பர்களே, இப்போ கோயில்பட்டி வந்தாச்சு. வீட்டிலேருந்து 7 மணிக்கே கிளம்புனோம். அதனால் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும். வெளியில் நிற்க வேண்டிய தேவையில்லை. இப்போ எதுக்கு நிற்கிறேன்னா, வீட்டில் வந்து 9:30-10 மணிக்கெல்லாம் வந்து தூங்குவாங்க. சரி, தூங்க முன்னாடி இருக்க வீட்டில் பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வண்டியில் நான் நிறுத்தியிருக்கேன். வாங்க, அப்படியே வீட்டில் பேசியாச்சு. அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்க வேண்டியதான். நண்பர்களே, இப்போ நம்ம திண்டுக்கல் வந்துவிட்டோம். திண்டுக்கல் வந்து பெட்ரோல் அடிக்கிறோம். இனி மைலேஜ் செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நைட் வந்து ரோடு ஃப்ரீயாக இருந்தது. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு 85-90 ஆவரேஜ் ஸ்பீடில் அப்படியே வந்துட்டேன். எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்க்கலாம். அப்படியே பெட்ரோல் அடிச்சுட்டு டேரெக்டாக பெங்களூர் வரைக்குமே போயிடலாம். வழியில் இங்கே நிற்க தேவையில்லை. நண்பர்கள், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஹேண்டில் பேர் மாற்றி நமக்கு எந்த ஒரு பெயினுமே இல்லை. கை வந்து வலியெல்லாம் இல்லை. சூப்பராக இருக்குது. மைலேஜ் என்ன வருதுன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டலாக 306 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வந்து 6.35 லிட்டர் பிடிச்சிருக்கு. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 48.18 கிலோமீட்டர் மைலேஜ் கிடச்சிருக்கு. நண்பர்களே, நம்ம வந்து இப்போ பெங்களூர் வந்தாச்சு. நிற்கிது வண்டி. என்ன கோலத்தில் இருக்குன்னு பாருங்கள். மணி வந்து 7 ஆச்சு. 7 மணி. 7 மணி அங்கே 7 மணிக்கு எடுத்தோம். இங்கே 7 மணிக்கு வந்தாச்சு. ஒரு நார்மலான ஸ்பீடு கரெக்டாக வந்துவிட்டோம். ஒன்றும் பிரச்சனை. என்ன பிரச்சனைனா, தொப்பூர் தாண்டி வண்டி ஓட்ட முடியல. பயங்கர குளிர். ஐயோ, இப்போவே பாருங்க அப்படியே இருக்குது. என்னென்னா, இந்த அத்திப்பள்ளியிலேருந்து அப்படியே சர்ஜாப்பூர் ஒயிட்ஃபீல்டு வழியாக நான் இங்கே வந்துட்டேன். இப்போ எங்கே இருக்குன்னா, தேவனஹள்ளி தாண்டி சிக்கபல்லாப்பூர், அதாவது ஹைதராபாத் ரோட்டில் இருக்கிறேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட இங்கேருந்து பெங்களூருக்கு 55 கிலோமீட்டர் அவ்வளோ தூரத்தில் வந்துட்டேன். ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக டஸ்ட்டு. பனி வேறு பெய்யுது. உடம்பெல்லாம் அப்படியே இதாகிடுச்சு. பாருங்கள், மேலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பனி பெய்திருக்கு. அந்த டஸ்ட்டுக்குள்ளே வரதும் டஸ்ட் அடித்து அப்படியே முகம்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டு. ஹெல்மெட்டு போட்டுமே உள்ளெல்லாம் போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம வண்டி என்ன நிற்கிது? இதான் நிற்கல, அந்த பாரத் பென்ஸை தான் வந்தாச்சு. வாங்க வண்டிக்குள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். நண்பர்கள் நம்ம இப்போ வண்டிக்கு வந்துட்டோம். வண்டியெல்லாம் ஏறியாச்சு. வண்டிக்குள்ள எல்லாம் வச்சுட்டோம்.
ஹெல்மெட்டு ஜாக்கெட் எல்லாம். ஓகே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் வந்துட்டுருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.